இந்த வீடியோவை வந்து நம்ம ஒன் ஆஃப் அவர் பிலவட் சப்ஸ்கிரைபருக்காக டெடிகேட் பண்றோம். பிகாஸ் நம்ம லாஸ்டா ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் பெஞ்ச் பிரஸ் இன் 30 டேஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவர் அதுல கமெண்ட்டும் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ இதே மாதிரி புல்அப்ஸ் போடுறதுக்கும் பேரல் பார் டிப்ஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் வீடியோ போடுங்க, லைக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டிப்ஸ் கூட போட முடியலன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ ப்ரோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் டெடிகேட் பண்றோம். ஸோ பாக்குற நீங்களும் பிரகலாதன் ப்ரோ மாதிரி புல்அப்ஸ் போடுறதுக்கும் டிப்ஸ் போடுறதுக்கும் ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ வாங்க வித்வுட் எனி ஃபர்தர் ado let's get into the video. ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு 17 years old பாய், மிஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். மிஸ் எக்ஸ் ஜிம்முக்கு போறாரு. ஸோ வழக்கம் போல வார்ம் அப் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு சின்ன ஆசை அவருக்கு, புல்லப் போட்டு பார்க்கலாம், டிப்ஸ் போட்டு பார்க்கலாம் ட்ரை பண்றாரு. புல்லப் போடுறாரு, போட முடியல. டிப்ஸ் போடுறாரு, அவரால் போட முடியல. ஸோ ரொம்ப சோகமாயிட்டாரு. என்னடா இது, நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்றோம், ஓவர் வெயிட்டும் ஒன்னும் இல்ல, பட் ஸ்டில் நம்மளால ஒரு புல்லப் போட முடியலையே, டிப்ஸ் கூட போட முடியல, அவ்வளவு வீக்கா இருக்கோமான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிடுறாரு. சோ அப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்றாரு. ரிசர்ச் பண்ணப்போ ஒரு 8 சீக்கிரம் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் அவர் டிஸ்கவர் பண்றாரு. சோ அவர் நெக்ஸ்ட் டே ஜிம்முக்கு வராரு. ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு வீக்லி 2 to 3 டைம்ஸ் அந்த 8 ட்ரைனிங் டெக்னிக்ஸும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு 30 days பண்றாரு. அப்புறம் 31st day அவர் மறுபடியும் புல்லப்ஸ் போடும் போதும் டிப்ஸ் போடும் போதும் to his surprise for the first time in his whole life அவரால் ப்ராப்பர் ஸ்ட்ரிக்ட் ஃபார்ம்ல புல்லப் அண்ட் டிப்ஸ் போட முடிஞ்சது. சோ நம்ம பேசிட்டு இருக்க மிஸ் எக்ஸ் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ட்ரைப் மிஷனோட ஓன் மெம்பர் நம்ம ஷிபின் தான். வாங்க ஷிபின். சோ ஆமாங்க, நான் சொன்ன ஸ்டோரி வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி தான். நம்ம ஷிபின் பர்சனலி கோ த்ரூ பண்ண ஒரு ஸ்டோரி தான். சோ நீங்களும் கரண்ட்லி மிஸ் எக்ஸ் மாதிரி புல்லப் போடவோ இல்ல பேரல் பார் டிப்ஸ் போடவோ கஷ்டப்பட்டு இருந்தா கவலையே படாதீங்க. டு நாட் ஃபியர். ஷிபினுக்கு ஒர்க் அவுட் ஆன அந்த 8 சீக்கிரம் ட்ரைனிங் டெக்னிக்ஸும் நாங்க இந்த வீடியோல ஃபுல்லா கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்டா ரிவீல் பண்ண போறோம். சோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் and let's start your 30-day countdown to your first ever pull-up and dips. So வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஒண்ணா கத்துக்கலாம். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண டெக்னிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி புல்லப் போடுறதும் டிப்ஸோடதும் ப்ராப்பர் ஃபார்ம் வந்து பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள போடணும். ஸோ நீங்க புல்லப் போடுறதுக்கு முன்னாடி உங்க கோர் மசிலும் உங்க க்ளூட்டையும் நல்லா என்கேஜ் பண்ணிட்டு, அப்புறம் அந்த ஸ்கேப்லாம் லைட்டா பேக்ல ஆர்ச் பண்ணிட்டு, ஸோ அப்புறம் மேல புல் பண்ணும்போது உங்க பாரும் உங்க செஸ்டும் நீங்க டச் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்பதான் உங்க பேக் மசில் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்க அதை பண்ணும்போது ஃபுல் ஆக்டிவேஷன் நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பேரல் பார் டிப்ஸோட ப்ராப்பர் டெக்னிக் பத்தி பேசுவோம். ஸோ டிப்ஸ் நீங்க போடும்போது நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு உங்க கோர் அண்ட் க்ளூட்ஸ் என்கேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க ஸ்கேப்புலாவை லைட்டா டிப்ரஸ் ஆர் ரிட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க பார் பிடிக்கும்போது எல்போஸ் ஷுட் பி பாயிண்டிங் ஃபார்வர்ட். ஸோ யூஸ்வலா நம்ம பார் பிடிக்கும்போது எல்போ கொஞ்சம் இன்வர்டா பாயிண்ட் ஆகும். அப்படி பாயிண்ட் ஆகக்கூடாது. நீங்க பாரை பிடிச்சிட்டு எல்போவை ஃபார்வர்ட் பாயிண்ட் பண்ணிட்டு நீங்க கீழே எவ்வளவு தூரம் போனாலும் பிரேக்கிங் த பேரல். ஸோ பேரல்ல லைட்டா பிரேக் பண்ண வர போலாம். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா உங்க ஷோல்டர் இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் டிப். ஸோ நம்ம புல்லப்போட டிப்போட ப்ராப்பர் ஃபார்ம் கத்துக்கிட்டோம். ஸோ வாங்க நம்ம ஷிப்பினுக்கு ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு டெக்னிக் பத்தியும் கத்துக்கலாம். ஸோ புல்லப்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்துட்டு ஸ்மித் மிஷின் அசிஸ்டட் புல்லப். ஸோ இந்த டெக்னிக் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, நம்ம பாடி வெயிட் ஹாஃபா ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு அப்பர் பாடி வெயிட்டை மட்டும் புல் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம்னா, நம்ம காலத்துக்கு ஒரு பெஞ்ச் மேலேயோ இல்ல சப்போர்ட் மேலேயோ வச்சுட்டு, ஸோ ஸ்மித் மிஷின் நம்ம ஒரு ஹெட் ஹைட் லெவல்ல வச்சுட்டு ஜஸ்ட் அப்பர் பாடி மட்டும் புல் பண்ற மாதிரி இருக்கும். இதனால நம்ம என்ன அச்சீவ் பண்றோம்னா, சொன்ன மாதிரி நம்ம ஓன் பாடி வெயிட்ட ஃபுல்லா புல் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆஃப் அவர் பாடி வெயிட்ட புல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது பண்றதுனால நமக்கு வில் கெட் யூஸ் டு தட் புல்லிங் மோஷன் வித் லெசர் வெயிட். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வர்ஸ்டில் புல்லப் தான். ஸோ நீங்க நாங்க சொல்ல போற எல்லா டெக்னிக்கும் ஒரு 10 to 12 ரெப் வரை போடுற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா யூ கேன் ப்ரொசீட் ஃபார் தி ஃபர்தர் டெக்னிக்ஸ். அப்புறம் நீங்க இந்த எல்லா டெக்னிக்ஸும் நீங்க வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கலாம். போத் புல்லப் அண்ட் டிப்ஸ். மேபி நீங்க புல்லப் ட்ரெயின் பண்ணும்போது நீங்க டிப்ஸ் மேபி நீங்க விடலாம். ஸோ யூ கேன் ட்ரெயின் ஆன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஒரு நாளைக்கு நீங்க புல்லப் ட்ரெயின் பண்ணலாம், அடுத்த நாளைக்கு நீங்க டிப்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அடுத்த என்னோட டெக்னிக் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஐசோமெட்ரிக் ஹோல்ட் ஆர் டெட் ஹேண்ட். ஸோ அதுல என்னன்னா, நீங்க உங்க கோரையும் க்ளூட்டையும் டைட் பண்ணிட்டு உங்க லெக் கொஞ்சம் லைட்டா ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஹேங் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 15 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி 3 sets இது வந்து கண்டினியூஸா போட்டு பார்ப்பீங்க. ஸோ இது எதுக்குன்னா, நீங்க புல்லப் போடும்போது உங்க கோரையும் க்ளூட்டையும் ஒரு மசில் என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கும் பிளஸ் உங்க கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ புல்லப்ல மூணாவது டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிமிலர் டு டெட் ஹேங் தான், பட் இது ஆக்டிவ் ஹேங். ஆக்டிவ் ஹேங்க்கும் டெட் ஹேங்க்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, டெட் ஹேங்ல நீங்க வந்து ஸ்கேப்லாம் என்கேஜ் பண்ணாம ஜஸ்ட் ஹேங் பண்ணிருப்பீங்க. பட் ஆக்டிவ் ஹேங்னு சொல்லும்போது என்னன்னா, நீங்க பாரை ஹோல்ட் பண்ணிட்டு உங்க ஸ்கேப்ல லைட்டா டிட்ராக்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷன்ல நீங்க ஹோல்ட்ல இருப்பீங்க. சோ போன டெக்னிக் மாதிரியே உங்க கோர் ஆக்டிவேட்டா இருக்கும், க்ளூட்ஸ் ஆக்டிவேட்டா இருக்கும், பிளஸ் உங்க லெக் லைட்டா ஃபார்வர்ட்ல இருக்கும்.
ஸோ இந்த டெக்னிக் என்ன ஹெல்ப் பண்ணணும்னா உங்களோட புல்லப்போட இனிஷியல் மோஷனே வந்துட்டு உங்க ஸ்கேப்லாவை ரிட்ராக்ட் பண்றதுதான். ஸோ நீங்க ஸ்கேப்லாவை ரிட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு 15 to 30 seconds ஹோல்ட் பண்ணி 3 sets போட்டீங்கன்னா யூ வில் கெட் யூஸ் டு த இனிஷியல் மோஷன் ஆஃப் தி புல்லப். நாலாவது டெக்னிக் என்ன பார்க்க போறேன்னா அசிஸ்டட் புல்லப் ஆர் மிஷின் அசிஸ்டட் புல்லப். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் லோட வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அசிஸ்டடா நீங்க வந்து புல்லப் பண்ணுவீங்க. So, இந்த மிஷின் வந்து பொதுவா எல்லா ஜிம்லயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க அசிஸ்டட் புல்லப் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்க 10 to 12 reps ஒரு 3 set போட முடிஞ்சா நீங்க வந்து அடுத்த டெக்னிக் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ புல்லப்ல 5வது டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் புல்லப். ஸோ இதுவும் சிமிலர் டு நம்ம ப்ரீவியஸ் டெக்னிக் தான். பட் என்னன்னா லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டெக்னிக்ல நீங்க ஈஸியா 3 செட் 10 to 12 reps போடுறீங்கன்னா அடுத்து நீங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் எடுத்துட்டு இந்த வீடியோல பாக்குற மாதிரி புல்லப் பார்ல நீங்க இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு சிங்கிள் லெகோ டபுள் லெகோ வச்சு ஒரு 10 to 12 reps நீங்க இதே மாதிரி போடலாம். ஸோ எல்லா டெக்னிக் மாதிரியும் ஒரு 3 sets 10 to 12 reps ஈஸியா போட முடிஞ்சா யூ கேன் ப்ரொசீட் டு தி நெக்ஸ்ட் டெக்னிக். ஸோ அடுத்த 6வது டெக்னிக் என்ன பார்க்க போறீங்கன்னா ஸ்கேப்புலா புல்லப்ஸ். ஸோ இது நீங்க வந்து தேர்ட் டெக்னிக்ல ஆக்டிவ் ஹேங்கிங் பார்த்துருப்பீங்க. கோர் க்ளோட் டைட் பண்ணிட்டு ஸ்கேப்புலாவை லைட்டா ரிட்ராக்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இது அதே தான், பட் நீங்க வந்து ஸ்கேப்புலாவை ஹோல்ட் பண்ண மாட்டீங்க, நீங்க அது ரெப்பா போடுங்க. ஸோ ஸ்கேப்புல மேல புல் பண்ணிட்டு அகைன் ரிலீஸ் பண்ணுங்க, புல் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு 10 to 12 reps போட்டு 3 set போட்டீங்கன்னா உங்க அந்த ஸ்கேப்புல ஸ்ட்ரென்தன் ஆகும். பிளஸ் உங்களுக்கு அந்த புல்லப்போட ஸ்டார்டிங் ஆக்டிவேஷன் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ புல்லப்ல 7th டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜம்பிங் நெகட்டிவ் புல்லப்ஸ். ஸோ ஜம்பிங் நெகட்டிவ் புல்லப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேல போகும்போது ஜம்ப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவல் மேல போயிடுங்க. நீங்க கீழே இறங்கும்போது பொறுமையா ஒரு 7 seconds கவுண்ட் பண்ணிட்டு பொறுமையா ஸ்லோவா இறங்குங்க. இது வந்து அகைன் ஒரு ஈசென்ட்ரிக் டைப் ஆஃப் ட்ரைனிங் தான். உங்க மசில் நெகட்டிவா ட்ரெயின் பண்றீங்க. ஸோ நீங்க கீழே நெகட்டிவா இறங்கும்போது ஒரு 7 seconds கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 reps போடுங்க, 3 to 4 sets. ஸோ லாஸ்ட் டெக்னிக் என்ன பார்க்க போறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண டெக்னிக் ஐசோமெட்ரிக் டாப் ஹோல்ட். ஸோ இது எதுவும் இல்லை, நீங்க வந்து புல்லப் பண்றீங்க, புல்லப் போயிட்டு மேல போறீங்க. ஸோ அந்த மேல போயிட்டு நீங்க ஒரு 15 to 30 seconds ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி 3 set. ஸோ அது வந்து என்னன்னா உங்க வீக்கஸ்ட் பார்ட்டை வந்து டார்கெட் பண்ணும். மேல போயிட்டு ஹோல்ட் பண்றது தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும், நம்மளால நெக்ஸ்ட் டைம் வந்து 10 to 15 reps போட முடியும். ஸோ இது நீங்க கம்ப்ளீட்டா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. மெயினா இந்த லாஸ்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால புல்லப் வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பில்ட் பண்ண முடியும். So moving on to parallel bar dips. Similar to pull-ups, இதுலயும் ஒரு 8 சீக்ரெட் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் இருக்கு. அதுக்கு ஒண்ணுனா சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் டெக்னிக். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் என்னன்னா ஐசோமெட்ரிக் டாப் ஹோல்ட். இதுல என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க டிப் பார்ல நீங்க வந்து மேல போயிட்டு டாப் பொசிஷன்ல ஜஸ்ட் ஒரு 10 to 15 seconds ஹோல்ட் மட்டும் பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஒரு 3 to 4 sets பண்ணுங்க. ஸோ ஹோல்ட் பண்ணும்போது நீங்க 2 விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கணும். உங்க ஸ்கேப்ல வந்து டிப்ரெஸ் பொசிஷன்ல இருக்கணும், அதே மாதிரி எல்போ வந்துட்டு பாயிண்டிங் ஃபார்வர்ட் இருக்கணும். இதை நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம். ஸ்கேப்ல டிப்ரெஸ் அண்ட் எல்போ instead of pointing sideways it should be pointing forward. So இதை நம்ம எதுக்கு மெயினா பண்றோம்னா டிப்போட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் வந்துட்டு இதுதான். ஏன்னா உங்க பாடி டிப் மூவ்மெண்டோட ஸ்டார்டிங் பொசிஷனே மேல இருந்து ஆரம்பிக்கும். அன்லைக் புல்லப் கீழே இருந்து மேல போகும், டிப் என்னன்னா மேல இருந்து கீழே வரும். சோ உங்க ஸ்டார்டிங் பொசிஷன்ல உங்க டோட்டல் பாடி மசில் ஸ்ட்ரென்த் ஜாயிண்ட்லாம் ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ற ஒரு மூவ்மெண்ட் தான் இந்த ஐசோமெட்ரிக் ஹோல்டு. ஸோ நம்ம செகண்ட் டெக்னிக் என்ன பார்க்க போறோம்னா மிஷின் அசிஸ்டட் டிப்ஸ். இது ரெசிஸ்டன்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இது வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் வெயிட் லோட் பண்ணிட்டு நீங்க வந்து டிப்ஸ் போடுவீங்க. நீங்க இப்போ லோட் பண்ண வெயிட்ல நீங்க உங்களால 10 reps போட முடியும்னா நீங்க வந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வந்து சேலஞ்சிங்கான வெயிட்டை வந்து உங்களால ஒரு 10 to 12 reps 3 set போட முடிஞ்சா நீங்க வந்து அடுத்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். ஸோ தேர்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளைன் புஷ்அப். ஸோ இன்க்ளைன் புஷ்அப்னு சொல்றது வந்துட்டு வெரி சிமிலர் மோஷன் டு டிப்ஸ். ஸோ நீங்க இந்த இன்க்ளைன் புஷ்அப்ல வந்து நீங்க ஸ்ட்ரென்த் ஆயிட்டீங்கன்னா தட் ஸ்ட்ரென்த் வில் கேரி ஃபார்வர்ட் டு யுவர் டிப்ஸ். ஸோ நீங்க இன்க்ளைன் புஷ்அப் இதே மாதிரி ஒரு 10 reps போடுங்க. எந்த சப்போர்ட் இல்லாம கிளீனா போட முடிஞ்சா 3 to 4 sets go to the next difficult training technique method. ஸோ நம்ம நாலாவது என்ன டெக்னிக் பார்க்க போறோம்னா லெக் அசிஸ்டட் டிப்ஸ். ஸோ இது வந்து நீங்க ஒரு டப் பார் கீழே ஒரு பெஞ்ச் ஒன்று ஆட் பண்ணிட்டு உங்க லெக் சப்போர்ட்டோட நீங்க வந்து டிப்ஸ் போடுங்க. ஸோ நீங்க ஃபுல் வெயிட் வந்து லெக் போடாம நீங்க உங்க ஹேண்ட்லயும் உங்க செஸ்ட்லயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து டிப்ஸ் போடுங்க. ஸோ நீங்க லெக் வந்து லைட்டா டச்சுக்கு மட்டும் வச்சுட்டு போட போறீங்க. ஸோ இது வந்து ஒரு 10 to 12 reps 3 set போட்டுட்டு உங்களால கான்ஃபிடன்ஸா அகைன் ஒரு 10 to 12 reps போட முடியும்னா நீங்க அடுத்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபிஃப்த் டெக்னிக் என்னன்னு பார்த்தா சிங்கிள் லெக் அசிஸ்டட் டிப்ஸ். போன டெக்னிக்ல ஷிபின் பேசியிருப்பான். நம்ம 2 leg யூஸ் பண்ணி அசிஸ்டட் டிப்ஸ் போற மாதிரி வெரி சிமிலர் டு தட். பட் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் போத் அவர் லெக்ஸ் நம்ம வெறும் ஒரு காலை வச்சுட்டு டிப்ஸ் போட போறோம்.
சோ லாஜிக் என்ன பார்த்தோம்னா பெருசா ஒண்ணும் இல்லை. நீங்க 2 கால் வச்சா சப்போர்ட் அதிகமா இருக்கும், சிங்கிள் லெக்ல போட்டா சப்போர்ட் கம்மியா வச்சு டிப்ஸ் போற மாதிரி இருக்கும். அதாங்க லாஜிக். சோ நீங்க இதுலயும் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிட்டீங்கன்னா 10 reps ஈஸியா போட முடியாது. 3 to 4 sets. Proceed to the next technique. ஸோ நம்ம 6வது டெக்னிக் என்ன பார்க்க போறோம்னா நெகட்டிவ் டிப்ஸ் ஆர் ஜம்பிங் டிப்ஸ். ஸோ இது எதுவும் இல்லை, நீங்க ஒரு டபுள் பார் எடுத்துட்டு நீங்க அதுல வந்து ஃபுல் ஃபோர்ஸ் ஜம்ப் பண்ணிட்டு மேல ஹோல்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க நெகட்டிவ், அதாவது ஸ்லோ ரெப்பா நீங்க கீழே இறங்க. ஸோ அது வந்து ஒரு 7 seconds to 8 seconds நீங்க வந்து ஸ்லோவா கீழே இறங்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு 3 reps ஆர் 4 reps போட்டு நீங்க ஒரு 4 செட் போட்டு இதை நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஸ்ட்ராங்கர் இன் தி eccentric motion ஆஃப் திஸ் ஒர்க் அவுட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவன்த் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் டிப். ஸோ இந்த டெக்னிக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா இது சிமிலர் டு assisted dips தான், பட் வித் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். லைக் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ல வேரிங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சப்போஸ் நீங்க யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹை ரெசிஸ்டன்ஸ் டு லோ ரெசிஸ்டன்ஸ் பேண்ட். இதுல நீங்க வந்து பொறுமையா பண்ணி உங்க ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆக யூ கேன் ரெடியூஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பேண்ட். ஸோ உங்க லீஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ல ஒரு 10 reps வரை போயிடுச்சுன்னா 3 to 4 sets யூ கேன் ப்ரொசீட் டு தி நெக்ஸ்ட் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் அகைன் உங்க ஓவரால் டிப் மூவ்மெண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும் வித் டிக்ரீசிங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கைஸ், நம்ம 8th பார்க்க போற டெக்னிக் வந்துட்டு இட்ஸ் நாட் அ பிக் சீக்ரெட் அட் ஆல். ஸோ நீங்க இந்த 7 டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ரெகுலர் டிப். உங்க என்கோலா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ண ரீசனே அதுதான். அட்லீஸ்ட் ஒரு டிப்பாச்சும் நீங்க போடணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க இந்த 7 டெக்னிக்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஐ பெட் யூ கேன் அட்லீஸ்ட் டூ 1 ப்ராப்பர் டிப். ஸோ இனிமேல் உங்க கோல் என்னவா இருக்கும்னா உங்களால ஒரு டிப் போட முடிஞ்சா யூ பிராக்டிஸ் ஆல் தி அதர் டெக்னிக்ஸ் ஒன்ஸ் அகைன். நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஐ பெட் யூ கேன் டெஃபினெட்லி உங்களால இந்த கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ உங்களால ஒரு ரெப் போட முடிஞ்சா கண்டிப்பா இன்னொரு 1 monthல யூ கேன் டூ 5, யூ கேன் டூ 10, யூ கேன் டூ 15. ஸோ இந்த மெயின் டேக்அவே என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். எதுவுமே ஈஸி கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணி உங்க ஒவ்வொரு டெக்னிக்கும் இஃப் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்ட்ரென்த் யூ கேன் டெஃபினெட்லி டூ வண்டர்ஸ் when it comes to your regular dip. ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க டிப் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சொன்ன மாதிரி ஷிபினுக்கு பர்சனலி ரொம்பவே ஹெல்ப் பண்ண எல்லா சீக்ரெட் ட்ரைனிங் டெக்னிக்ஸும் நாங்க ரிவீல் பண்ணிருக்கோம். இதை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா வித்தின் அ மந்த் டெஃபினெட்லி உங்களால உங்க ஃபர்ஸ்ட் புல் அப் அண்ட் ஃபர்ஸ்ட் பேரல் பார் டிப்ஸ் ஈஸியா போட முடியும். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க. உங்களால போட முடிஞ்சா என்ன ஆச்சு, ஹவு திஸ் டெக்னிக் ஒர்க் அவுட் ஃபார் யூ. ஸோ சிமிலர்லி உங்களுக்கும் ஏதாச்சும் பர்சனல் ரிக்வஸ்ட் இருந்தா லைக் ஏதாச்சும் நீங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்க சஜஷன்ஸ் எடுத்துட்டு நாங்க வீடியோவா போடுறோம் கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா டூ கன்சிடர் லைக்கிங், கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக்கை and do subscribe to our channel. Thanks for watching guys. See you next time. Signing off, Team Dry Fusion.